இது சேனல் மெசேஜஸ் நான் ஸ்க்ரீன் தான் ஷஃபில் பண்ணுறேன். நோ இன்ட்ரடக்ஷன், நோ நத்திங். நீங்கள் டைரெக்டாக பேச போகிறீங்க. ஐ ஹாவ் லிவ் ஃபார் டுடே. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்க இன்றைக்கி. ஆர் யூ லுக்கிங் ஃபார் பெட்டர் லைஃப்? டோன்ட் வாண்ட் டு லீவ் த வேர்ல்ட் திஸ் வே. த ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் வித்தின். டோன்ட் லெட் யுவர் ட்ரீம்ஸ் ஃபேட். If you think to yourself at night, you got lost along the way. Look inside yourself. That doesn't have to be your fate. ஓகே, இந்த பர்சன் வந்து ஒரு ரியலைசேஷனில் இருக்காங்க. கிவ் மீ அ செகண்ட். வா, இந்த பர்சன் வந்து அடுத்த நாள் அப்படிங்கிறத வந்து பற்றி கவலைப்படாமல் அவங்க நினைக்கிறத செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில ட்ரீம் லைஃப் என்னவோ அதை வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து. ஸோ இது வந்து அவங்களோட கனவுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கனவு எதாவது இருந்தது அப்படின்னா யாராவது எதாவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கனவை வந்து கலைச்சிக்காத, லிவ் யுவர் ட்ரீம் லைஃப், அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. மேபி நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. யூஆர் லைக் மேஜிக்கல். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீமை வந்து யாருக்காகவும் வந்து விட்டு கொடுத்துறாது அப்படின்றாங்க. சன் அண்ட் மூன் நான் சொல்லலை, நீங்கள் தான் அந்த பர்சனோட சன் அண்ட் மூன் அண்ட் எல்லாமே. இங்கே பாருங்கள், சன் அண்ட் மூன். பேபி யூ ஆர் மை சன் அண்ட் மூன். கேர்ள், யூ ஆர் எவ்ரிதிங் பிட்வீன். You are everything between. A lot of pretty faces could waste my time, but you are my dream girl. You make flowers bloom. Girl, you make the stars collide. And I don't know what I did to get lucky like this, but it sure feels fine. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்ணாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பியூட்டிஃபுல் ஃபேஸஸ் வந்து அவங்கள க்ராஸ் பண்ணாலும் சரி, யூ ஆர் தேர் சன்ஷைன். நீங்கள் தான் அவங்க. இட்ஸ் லைக் அ க்ரேசி லவ். நீங்கன்னா அவங்களுக்கு வேறு லெவல் ஆஃப் லவ். அவங்க வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எனர்ஜி வந்து நான் ஷஃபில் பண்ணும்போதே கிடச்சிது. ஸோ இட்ஸ் கன்ஃபர்மேஷன். இந்த பர்சன் வந்து, அதாவது நீங்கள் இது எப்படின்னா ஒரு ரொம்ப எக்ஸாம்பிள், இட்ஸ் லைக் ட்ரமாட்டிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரோஸ், மலர்ந்த ரோஸை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும். அதை இட்ஸ் லைக் யாரும் பிச்சிடக்கூடாது, அதை ரொம்ப அழகாக பார்த்து ரசிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இந்த பர்சனுக்கு. உங்களை பார்க்கும்போது நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சோல். நீங்கள் ஃபிசிக்கலாக எப்படி இருப்பீங்கிறத பற்றி நம்ம இங்கே போல். எனக்கு காதலுக்கு வந்து எல்லாருமே அவங்கவுங்க காதல் வந்து ரொம்ப அழகு தான். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோலாக பார்க்குறாங்க, பியூட்டிஃபுல்லான பர்சனாகவும் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம் எல்லாத்தையுமே வாழணும், இன்றைக்கி மட்டும் வாழு, நாளைக்கு பற்றி கவலையப்படாது, ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப், நான் இருக்கேன் உன் பின்னாடி அப்படின்ற மாதிரி தான் எனர்ஜி. ஏன்னா நீங்கன்னா அவங்களுக்கு வந்து தே ஆர் ஃபீலிங் ஸோ லக்கி. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு வெரி லக்கி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பிளெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட காதல் அவ்வளோ ஆழமானது. நீங்கள் வந்து பாருங்கள், குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் வரீங்க. உங்கள் காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. அன்கண்டிஷனலாக அது அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பாருங்கள், அந்த கப் எவ்வளோ செக்யூர்டாக பிடிச்சிட்ருக்கீங்க, அது அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. உங்களோட காதல் எனக்கு மட்டும்தான், அது எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த காதலை நீங்கள் வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு தருது. உங்களோட அட்டென்ஷன் சிதறாது. இட்ஸ் லைக் லேசர் ஃபோக்கஸ்ட். இந்த கனெக்ஷன்னாலும் சரி, இந்த பர்சன்னாலும் சரி, இட்ஸ் லைக் என்னோடய காதல் இது தான், நான் என் வேலையை பார்க்குறேன், நான் எம் என்ஜாயிங் மை லைஃப், காதல் வரும், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவ், ரொம்ப சைக்கிக். அதே சமயம் நீங்கள் தான் மூன். அவங்க சொல்லிட்டாங்க சன் அண்ட் மூன். சன்னா பார்த்தீங்கன்னா மேஸ்குலின், மூன்னா ஃபெமினன். ஸோ நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. எஸ், ஐ ஆம் யுவர் லவ் அப்படின்றீங்க. விக்டோரியஸ், 6 of Wands. நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது ஒரு விக்டரி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை யூ ஆர் லைக் அ வாரியர் உமன். அந்த மாதிரி இட்ஸ் லைக் எதுக்குமே சளைக்க மாட்டீங்க, முன்னாடி போய்கிட்டே இருப்பீங்க. அதை தான் இந்த பர்சனும் இந்த சாங் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இன்றைக்கி மட்டும் வாழு, நாளைக்கு பற்றி கவலைப்படாத, அது என்னைக்கு எது நடக்குமோ அது நடக்கும் கண்டிப்பாக, நான் எங்கேயும் போக போகிறதில்ல, பிகாஸ் யூ ஆர் மை எவ்ரிதிங் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க உங்களை எதுலேயோ வந்து ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. மேபி அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். மேபி அவங்க ஃபேமிலி ரொம்ப கொடூரமான ஃபேமிலி, இட்ஸ் லைக் அ க்ரூயல் ஃபேமிலி. உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா உங்களை யாரோ ஒருத்தங்க கிட்டேருந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க, ஒரு கெட்டவங்க கிட்டேருந்து. என்ன பின்னாடி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேவல் வீடு இருக்குது. ஸோ இந்த பர்சனோட வீட்டில், அதாவது இந்த மேஸ்குலின் எனர்ஜியோட வீட்டில் இருக்கவங்க உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன் அவங்க வீட்டில் இருக்கவங்க. இல்லை ஃபேமிலி வந்து ரொம்ப, நான் சொன்ன மாதிரி குரூரமான ஃபேமிலி, குரூரமான எண்ணம் இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து சரி, நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரோஸ், ஒரு வேகமான வெயில் அடித்தா கூட அந்த ரோஸோட இதழ் வந்து கருகி போயிடும். அதனால் உங்களை அதுலேருந்தெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் யூ ஆர் ப்ரொடெக்டட். ஆக்சுவலாக இந்த சூழ்நிலேருந்து இந்த மேஸ்குலின் வாக்கவே பண்ண போகிறாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள், இது வந்து அவங்க ஃபேமிலி உங்களை வந்து கண்டினியூஸாக ஏதாவது பண்ணிடுவேன், ஹார்ம் பண்ணிடுவேன், இல்லைனா வந்து உங்களை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க வந்து நீங்களும் சரி உங்கள் ஃபேமிலியும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஹேர் ஆஃப் அண்ட் கமிட்மெண்ட். அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் அவங்க வந்து உங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி தேவையில்லை அப்படின்னு அவங்க தூக்கி போட்டுட்டு நீங்கள் தான் முக்கியம்னு உங்களை நோக்கி வருவாங்க. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி டு கெட். ஏன்னா இது வந்து 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி கம்யூனிகேஷன். பட் உங்களை கம்யூனிகேட் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காக்கா பார்த்திங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அது இருக்கிற கிராமத்தை காப்பாற்றுறது ஃபுல்லாக இருண்டு போயிருக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. சில நிறைய அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து ஒரு கம்யூனிகேஷனோட வராங்க. நான் வந்து உன்னை காப்பாற்ற போகிறேன், இல்லைனா வந்து சில விஷயங்கள் நீ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் லீவ் ஃபார் டுடே. இன்றைக்கி மட்டும் நீ யோசி, நாளைக்கு பற்றி யோசிக்காது, பிகாஸ் நாளைக்கு நான் இருப்பேன் உங்க கூட அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. இந்த காக்கா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரம் பறந்து போய் அந்த கிராமத்துலேருந்து ஒரு பந்தத்தை எடுத்துகிட்டு வரும். பட் அதோட சிறகுகள் வந்து அதனால் கருக ஆரம்பிக்கும் ஆஃப்டர் பாயிண்ட். ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த கிராமத்துக்கு அந்த தீப்பந்தத்தை கொண்டு வந்து சேர்த்துரும், அதுவும் பொழைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம்னாலும் இந்த பர்சன் செய்வாங்க உங்களை காப்பாற்றுறது அப்படின்னு வந்துட்டா. ஸோ அந்த பர்சன் தன்னையும் வருத்திக்கிட்டு தான் உங்ககிட்ட, அதாவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ இல்லை வந்து உங்ககிட்ட வரதோ அந்த காதலை சொல்கிறது. இந்த கம்யூனிகேஷன் வந்து சாதாரணமாக இல்லை. வா நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி ரொம்ப ஸ்லோ தான், எமோஷனலாக பேலன்ஸ்டாக உங்ககிட்ட வரப்போகிறாங்க, கம்யூனிகேஷனோடு தான் வரப்போகிறாங்க. கவலையப்படாதீங்க. ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இட்ஸ் லைக் இதெல்லாம் எனர்ஜெட்டிக் மெசேஜஸ். இனி வந்து டைரக்ட் சேனல் மெசேஜஸ்க்கு போகலாமா? ஸ்டே டியூன்ட். ஐ கிளைம் திஸ் எனர்ஜின்னு போடுங்க. போதுமா கன்ஃபர்மேஷன் ஐ லவ் யூ திஸ் மச். இந்த எனர்ஜி அழகாக கன்ஃபார்ம் பண்ணிச்சு. சன் அண்ட் மூன் எனர்ஜி ஐ லவ் யூ திஸ் மச். அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து வழவழ குழக்குழன்னு பேசுகிற பழக்கம் இல்லை போல், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிற பழக்கம் இருக்குது இந்த பர்சனுக்கு. ஸோ எடுத்துனே சொல்லிட்டாங்க ஐ லவ் யூ, முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ பார்க்கலாம். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து இது உங்கள் விதி இல்லை அப்படின்னு, இட்ஸ் லைக் அடுத்தவங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும், அதை நீங்கள் வேடிக்கை பார்க்கணுங்கிறது உங்கள் விதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு துணையாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வாரியர் உமன் எனர்ஜி. ஐ கெப்ட் மை ஃபீலிங்ஸ் ஃபார் யூ ஆஸ் அ சீக்ரெட் பிகாஸ் ஐ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்ட். யூ ஆர் மை பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட். இன்னுமே அவங்க காதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. அது எவ்வளோ சிரமமான விஷயமா இருந்தாலும் அதை பண்ண போகிறாங்க. ஐ மிஸ் யூ ஸோ மச். ஐ விஷ் ஐ குட் டெல் யூ திஸ். உங்ககிட்ட இதை சொல்லணும், இப்போ சொல்லணும்னு துடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட காதல், உங்களோட எனர்ஜி, உங்களோட ப்ரெசன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மிஸ் யூ எத்தனை மிஸ் யூ பாருங்கள். ஐ மிஸ் யூ ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹவ் திங்ஸ் சீம். உங்களுக்கு வெளி உலகத்துக்கு எப்படி தெரிஞ்சாலும் சரி அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அதனால் எதையும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு மேபி நிறையா புரளிகள் வரலாம் அவங்கள பற்றி, இல்லைனா வந்து உங்களை எனர்ஜெட்டிக்காக அட்டாக் பண்ணலாம். ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ட்ராமா போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஐ ஜஸ்ட் விஷ் திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். இப்போ உங்களோட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க சொன்னதை செய்வேன்னு சொல்கிறாங்க. ஐ மென்ட் வாட் ஐ செட். உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை பண்ணியே தீருவாங்க. ஸோ உங்களை வந்து உங்கள் கூட நிற்பாங்க. இட்ஸ் லைக் ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் பை. கண்டிப்பாக தே வில் டூ இட். ஆனால் நீங்கள் அதை சந்தேகப்படணும் அவசியம் இல்லை. ஐ ஜஸ்ட் விஷ் திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். வேறு மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் இந்த பாயிண்டில் நான் ஒரு விஷயம் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கணும். இப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்க வேறு மாதிரி விஷயங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ விஷயம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவங்க செய்யலை. அதனால தான் இந்த சிச்சுவேஷன். மேபி கம்யூனிகேஷன் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா மேபி முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். முன்னாடியே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணியிருந்தால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம அப்போ ப்ரொக்ராஸ்டின் பண்ணுறது அப்புறமா பார்த்துக்கலாம். நான் வந்து சேஃப் ஜோனில் இருக்கேன். எங்கள் ஃபேமிலி இட்ஸ் லைக் புனிதமான ஃபேமிலி. அவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் வெரி ஜென்யூன் பியூட்டிஃபுல் ஃபேமிலி அப்படின்றத உங்களுக்கு கற்பனைனால நீங்கள் ஏதாவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா யார் பொறுப்பு? ஸோ இனிமேவாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக எடுங்க. கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பி லைக் எ மேன், ரியல் மேன். ஐ ஜஸ்ட் விஷ் திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். ஸோ இது முடிஞ்சு போச்சு. 10 ஆஃப் கப்ஸ். ஐ வுட் டூ எனி திங் ஃபார் யூ. 10 ஆஃப் கப்ஸ் முடிஞ்சு போச்சு. அதான் அவங்களும் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்காக எதுவும் செய்வாங்க, எந்த லெவலுக்கும் போவாங்க. ஸ்ட்ரென்த். ஸோ மேபி பாஸ்ட்டில் இந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஈகோ இருந்தது. உங்களை சேஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஸ்டாண்டப் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆனால் இப்போ இல்லை.
ப்ளீஸ் கிவ் மீ டைம், ஐ ஹவ் நெவர் ஃபெல் திஸ் வே பிஃபோர். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் காலம் தேவைப்படுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நேரம் இன்னும் கொஞ்சம் அவசியம். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேபி தே நீட் டு லீவ் தேர் ஈகோ. அந்த ஈகோ ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, அந்த ஈகோ டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். இல்லை மேபி அந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க. ஸோ தே நீட் அ லிட்டில் டைம், கொஞ்சோண்டு நேரம் தேவைப்படுது. ஸோ எப்போ வருவாங்கன்னு கேட்போமா? நேரம் கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா. அவங்க வராங்க ஓகே, பட் எப்போ? எஸ்டர்டே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் நேற்று நடந்திருக்கு. சீரியஸ்லி. அப்போ நேற்றுலேருந்தே வர ஆரம்பிச்சுக்காங்க ஒரு பெரிய துரோகம். ஃபேமிலி, திரும்ப ஃபேமிலி தான். இங்கே பாருங்கள், இதுதான் 5 of Swords. ரொம்ப சீக்கிரம் வர போகிறீங்க. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். நேற்று அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய துரோகம் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், டெவில் எனர்ஜி, பெரிய துரோகம். எல்லாம் அந்த எனர்ஜெட்டிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் ஸ்பெல் ஒர்க் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த மாஸ்குலினோட காதலை இந்த டெவில் எனர்ஜி பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் யூஆர் ஸோ மேஜிக்கல். பட் லெட்ஸ் சி, இப்போ யாராவது அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி இந்த டெவில் எனர்ஜி அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்களா? வாட் வில் ஹேப்பன் டு திஸ் டெவில்? லெட்ஸ் சி. இந்த டெவில் எனர்ஜி ஓகே, நேற்று ஏதோ நடந்திருக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில், இல்லைனா அது சம்மந்தமாக. ஓகே, த டெவில் இஸ் டன். இருள் விலகி வெளிச்சம் வரும். இது ஃப்யூச்சர் எனர்ஜி. இங்கே பாருங்கள், 4 of Cups. இந்த டெவிலோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கவே நடக்காது. அது உண்மையை விட்டுட்டு இட்ஸ் லைக் போலியை நோக்கி போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி, காமிக் எனர்ஜி. இந்த டெவிலோட சாப்டர் முடிஞ்சது பாருங்கள், ஜட்ஜ்மெண்ட், சன். திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். உங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்திருந்தது, இல்லைனா உங்களுக்கு துரோகம் நடந்தது, இட்ஸ் லைக் லீகல் பேட்டில்னா கூட யூ ஆர் கோயிங் டு டெத். இட்ஸ் அ பிளாக்கேஜ். ஏன்னா டெவிலோட உண்மை ஸ்வரூபம் வெளியில் வரப்போகுது. இது இந்த டெவில் எனர்ஜியை பிளாக் பண்ணிடும். இட்ஸ் லைக் அ டெத். இவங்களால டெத் ரிவர்ஸில் வந்துச்சுன்னா ரீபர்த். தெர் இஸ் நோ ரீபர்த். இது இட்ஸ் அ பிளாக்கேஜ் ஆக்சுவலி. அதோட உண்மை ஸ்வரூபம் வெளியில் வரப்போது. அவங்க வேறு மாதிரி ட்ராமா போட்டு வெளியில் வரும்போது ரொம்ப சீக்ரெட்டிவாக நாங்கள் பண்ணுறோம், எங்கள் சீக்ரெட்ஸ்லாம் வெளியிலேயே வராது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க சீக்ரெட்ஸ்லாம் வெளியில் வருது. அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் 0 நடக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். அந்த சீக்ரெட்டாக பண்ணிகிட்டு இருக்க வேலையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஃபேமிலி உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, யாரையோ ஒருத்தவங்களை ஹையர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸில் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்க பர்சனுக்கு அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும். அவங்க தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அப் சம்திங். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. பட் டெவிலோட சாப்டர் ஃப்ளாப், டன். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அதனால தான் இன்றைக்கி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நாளானிக்கெல்லாம் கடவுள் பார்த்துப்பாங்க, இல்லை உங்கள் காதல் பார்த்துப்பாங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.